Good afternoon, everyone. I am Mrs. M. Basran Bibi, your zoology tutor. In today's lesson, I am gonna teach you general characters of chordates. Definition of chordates. Chordates are animals characterized by the presence of a notochord. ஸோ இப்போ ஒரு அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோட்டோகார்ட் மீன் முதுகுநான் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். தே ஆர் இன்க்ளூடட் இன் த பைலம் கார்டேட்டா. கார்டேட்ஸ் எல்லாமே எந்த பைலமில் இன்க்ளூட் ஆகும்னா கார்டேட்டா அப்படின்ற பைலமில் தான் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? which is the last phylum among the 30 phyla of the animal kingdom. ஸோ அனிமல் கிங்டமில் கிட்டத்தட்ட 30 பைலம் இருக்குது. அந்த 30 பைலாவில் லாஸ்ட் பைலம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டேட்டா. The animals which do not contain a notochord are called non-chordates or invertebrates. அனிமல்ஸில் நோட்டோகார்டு இல்லைன்னா அந்த அனிமல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் கார்டேட்ஸ் அப்படி இல்லாட்டி இன்வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸை நம்ம கார்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். நோட்டோகார்டு ஆப்சண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸை நம்ம நான் கார்டேட்ஸ் ஆர் இன்வெர்டபிரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கார்டேட்டா ஆர் கார்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் notochord. A dorsal longitudinal skeletal rod is located beneath the nerve cord. ஸோ இப்போது இந்த நோட்டோகார்டு எப்படி இருக்கும்னா டார்சல் சைடில் தான் இருக்கும். லாங்கிடியூடினல் ஸ்கெலட்டல் ராடாக இருக்கும். நல்ல நீளமாக ஒரு ஸ்கெலட்டல் ராடு மீன் ஒரு குச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு எலும்பு குச்சி, எலும்பு தண்டு மாதிரி இருக்கும். ஸோ இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கும்னா நர்வ் கார்டுக்கு கீழே தான் வந்துட்டு இது லொக்கேட்டட் ஆகிருக்கும். அப்போ நர்வ் கார்டு மேலே இருக்கும், அதுக்கு கீழே தான் நோட்டோகார்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட்ஸ் மேட் அப் ஆஃப் vacuolated notochordal cells. இது இந்த நோட்டோகார்டு எதனால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா vacuolated notochordal cellsனால தான் இது மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இன் ஹையர் கார்டேட்ஸ் இட்ஸ் சரவுண்டட் ஆர் ரீப்ளேஸ்டு பை அ vertebral column. In higher animalsனால் லைக் fish, amphibia, reptiles, ஏப்ஸ், மேமல்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹையர் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டோகார்டு வந்து பார்த்தீங்கன்னா எதனால சரவுண்டட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரல் காலம்னால தான் சரவுண்டட் ஆகிருக்கும். செகண்ட் ஒன் நர்வ் கார்டு. A single tubular nerve cord is located dorsal to the alimentary canal. ஸோ நர்வ் கார்டை பொறுத்த வரைக்கும் கார்டேட்ஸ்லேயும் இருக்கும், இன்வெர்டபிரேட்ஸ்லேயும் இருக்கும். நோட்டோகார்டு கார்டேட்ஸில் மட்டும்தான் இருக்கும், இன்வெர்டபிரேட்ஸில் இருக்காது. ஸோ கார்டேட்ஸ் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய நர்வ் கார்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டியூபுலராக இருக்கும். ஒரு சிங்கிளாக ஒரு குழாய் மாதிரி டியூபல்ஸ் மாதிரி இருக்கும். இஸ் லொக்கேட்டட் டார்சல் டு தி அலிமெண்டரி கனால். இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கும்னா டார்சல் டு தி அலிமெண்டரி கனால், அலிமெண்டரி கனாலுக்கு பேக் சைடில் இருக்கும். இந்த இன்வெர்டிபிரேட் பைலா, ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நர்வ் கார்டு கார்டேட்ஸ்லேயும் இருக்கும், இன்வெர்டிபிரேட்ஸ்லேயும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்வெர்டிபிரேட் பைலாவில் அந்த அனிமல்ஸில் இருக்கக்கூடிய நர்வ் கார்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தி நர்வ் கார்டு இஸ் ஆஃபன் பேர்டு சாலிட் அண்ட் வென்ட்ரல் டு தி அலிமெண்டரி கனால். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸில் இருக்கக்கூடிய நர்வ் கார்டு எப்படி இருக்கும்னா பேர்டாக இருக்கும், சிங்கிளாக இருக்காது, பேர்டாக ஜோடியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னா சாலிடாக இருக்கும். சாலிட் மீன் ரொம்ப திக்காக இருக்கும். அண்ட் வென்ட்ரல் டு தி அலிமெண்டரி கனால், அலிமெண்டரி கனாலுக்கு வென்ட்ரல் சைடில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்டோகார்டை பொறுத்த வரைக்கும் நோட்டோகார்டு கார்டேட்ஸில் மட்டும்தான் இருக்கும், இன்வெர்டிபிரேட்ஸில் இருக்காது. நர்வ் கார்டு கார்டேட்ஸ்லேயும் இருக்கும், இன்வெர்டிபிரேட்ஸ்லேயும் இருக்கும். கார்டேட்ஸில் நர்வ் கார்டு எப்படி இருக்கும்னா சிங்கிளாக இருக்கும், டியூபுலராக இருக்கும், டார்சல் டு தி அலிமெண்டரி கனால், அலிமெண்டரி கனாலுக்கு டார்சல் சைடில் இருக்கும். நர்வ் கார்டு இன்வெர்டிபிரேட்ஸில் எப்படி இருக்கும்னா பேரடாக இருக்கும், சாலிடாக இருக்கும், வென்ட்ரல் டு தி அலிமெண்டரி கனால். ஸோ அலிமெண்டரி கனாலுக்கு வென்ட்ரல் சைடில் இருக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன் pharyngeal gill slits. pharyngeal gill slits அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா paired openings or
present on either side of the pharynx. ஸோ ஃபேரிங்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை. இப்போது கார்டேட்ஸ் அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸோடைய தொண்டை பகுதியில் ரெண்டு பக்கமும் தொண்டையுடைய இரு பக்கமும் கில்ஸ்லீட்ஸ்னால் செவில் பிளவுகள் அனிமல்ஸோடைய தொண்டையின் இரு பக்கமும் இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபேரிஞ்சியல் கில்ஸ்லீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஃபேரிஞ்சியல் கில்ஸ்லீட்ஸ் வந்துட்டு கார்டேட்ஸில் மட்டும்தான் இருக்கும். இன்வெர்டிபிரேட்ஸ் அனிமல்ஸில் இருக்காது. கார்டேட்ஸ் அனிமல்ஸில் மட்டும்தான் ஃபேரிஞ்சியல் கில்ஸ்லீட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபோர்த் ஒன், போஸ்ட் anal tail. It's present at some stage of the life cycle. May or may not persist in the adult. இப்போ போஸ்ட் anal tail அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கார்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம் அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லைஃப் சைக்கிள் அந்த லார்வல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் வந்து போஸ்ட் ஏனல் டெய்ல் வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது வந்து அந்த அனிமல்ஸ் வந்துட்டு அடல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா சம் அனிமல்ஸில் இருக்கும், சம் அனிமல்ஸில் அந்த டெய்ல் வந்துட்டு பெர்சிஸ்ட் ஆகாது, அது தொடராது. அது அப்படியே வந்துட்டு அந்த லார்வல் ஸ்டேஜோடையே அது இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ லார்வல் ஸ்டேஜில் இருக்கும், அடல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டெய்ல் வந்துட்டு இருக்காது. ஸோ அதுதான் போஸ்ட் ஏனல் டெய்ல்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்வெர்டிபிரேட்ஸில் இருக்காது, கார்டேட்ஸ் அனிமல்ஸில் மட்டும்தான் போஸ்ட் ஏனல் டெய்ல் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், க்ளோஸ்ட் வாஸ்குலார் சிஸ்டம். க்ளோஸ்ட் வாஸ்குலார் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாஸ்குலார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் வாஸ்குலார் சிஸ்டம் அண்ட் another ஒன் க்ளோஸ்ட் வாஸ்குலார் சிஸ்டம். ஓப்பன் வாஸ்குலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வாஸ்குலார் சிஸ்டம் தான் இருக்கும், எக்ஸப்ட் அனலீடாவில் மட்டும்தான் க்ளோஸ்டு வாஸ்குலார் சிஸ்டம். மற்ற இன்வெர்டிபிரேட்ஸில் மற்ற எல்லா அனிமல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்னா ஓப்பன் வாஸ்குலார் சிஸ்டம் இருக்கும். கார்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் வாஸ்குலார் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு வாஸ்குலார் சிஸ்டமாக தான் இருக்கும். அதாவது க்ளோஸ்டு வாஸ்குலார் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளட் நவர் கம்ஸ் அவுட் ஆஃப் தி பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் விட்டு வெளியில் வந்துட்டு வராது, பிளட் வெசல்ஸ்க்குள்ளே தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ பிளட் வெசல்ஸை விட்டு வெளியில் வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாஸ்குலார் சிஸ்டத்தை நம்ம க்ளோஸ்டு வாஸ்குலார் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ க்ளோஸ்டு வாஸ்குலார் சிஸ்டமில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா கேபிலரிஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆர்டரிஸ், கேபிலரிஸ், வெயின்ஸ் அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஓப்பன் வாஸ்குலார் சிஸ்டமில் கேபிலரிஸ் இருக்காது. ஸோ கேபிலரிஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகாமல் இருக்கிறனால பிளட்டு வந்து என்ன ஆகுதுன்னா பிளட் வெசல்ஸ்க்கு உள்ளே போகாமல் வெளியில் வரும், ஒரு கேவிட்டி, அது சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேவிட்டிக்குள்ளே போயிட்டு தான் மற்ற பார்ட்ஸ்க்கெல்லாம் போகும். ஸோ அதனால் அது ஓப்பன் வாஸ்குலார் சிஸ்டம்னு சொல்கிறோம். கார்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு வாஸ்குலார் சிஸ்டம் தான், பிகாஸ் கேபிலரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால த பிளட் நவர் கம்ஸ் அவுட் ஆஃப் தி பிளட் வெசல்ஸ். நெக்ஸ்ட், ஹீமோக்ளோபின். Fifth one, hemoglobin. Hemoglobin is a respiratory pigment. It is present in the RBC. Hemoglobin நம்ம ஒரு சுவாச நிறமின்னு சொல்கிறோம். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா RBCங்கிறது ரெட் பிளட் கார்பசல்ஸ். ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லலாம், அல்லது ரெட் பிளட் கார்பசல்ஸ்னு சொல்லலாம், அல்லது எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆர்பிசியில் தான் இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹீமோக்ளோபின் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை அப்படி சொல்கிறோன்னா ஆக்சிஜனை கேரி பண்ணுது. ஸோ அதனால் இதை நம்ம ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹீமோக்ளோபின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 components. One is iron part, that is heme, and another one is protein part, that is globin. ஸோ இந்த அயன் ப்ளஸ் ப்ரோட்டீன் இந்த 2 காம்போனன்ட்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருந்தது தான் இந்த ஹீமோக்ளோபின். நெக்ஸ்ட் ஒன், வென்ட்ரல் ஹார்ட். தி chordata heart is located on the ventral side of the body. ஸோ கார்டேட்ஸ் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் வந்துட்டு எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா வென்ட்ரல் சைடு. ஸோ வென்ட்ரல் சைடு மீன் அந்த செஸ்ட், அந்த
ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் தான் வந்துட்டு ஹார்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே இன்வெர்டபிரேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஹார்ட் வந்துட்டு எந்த சைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா டார்சல் சைடில் தான் ஹார்ட் வந்துட்டு லொக்கேட்டட் ஆகிருக்கும். பட் கார்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் வந்துட்டு எந்த சைடு வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கும்னா வென்ட்ரல் சைடில் தான் லொக்கேட்டட் ஆகிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெர்டபிரேட்ஸில் ஹார்ட் வந்துட்டு டார்சல் சைடு லொக்கேட்டட் ஆகிருக்கும். கார்டேட்ஸில் ஹார்ட் வந்துட்டு வென்ட்ரல் சைடில் லொக்கேட்டட் ஆகிருக்கும். ஸோ நமக்கெல்லாம் வென்ட்ரல் சைடில் தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு. பிகாஸ் நம்ம வந்துட்டு கார்டேட்ஸில் தான் வருவோம். அடுத்து 7th one bilateral symmetry. ஸோ கார்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கார்டேட்ஸ் ஆர் bilaterally symmetrical. ஸோ கார்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அட்லீஸ்ட் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் கூட எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரிக்கலில் தான் இருக்கும். ஓகேவா, இருபக்க சமச்சீரில் தான் இருக்கும். ஆனால் இன்வெர்டபிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம் அனிமல்ஸில் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் இருக்கும், சம் அனிமல்ஸ் ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும், சம் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும். கார்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா அனிமல்ஸுமே பைலேட்ரல் சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் சீலோம். ஸோ சீலோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சீலோம் இஸ் எ கேவிட்டி, பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கட்வாலுக்கும் பாடி வாலுக்கும் இடையில தான் இந்த பாடி கேவிட்டி வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மீசோடோம் வந்துட்டு லைன் பண்ணியிருக்கும். ஸோ அதை தான் நம்ம சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் கார்டேட் ஹாவ் எ ட்ரூ பாடி கேவிட்டி. கார்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரூ கேவிட்டி, அதாவது ட்ரூ சீலம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஜென்ரல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.